முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் என்னும் ஆவண காட்சி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தின் மாணவர் நலச்சேவை கட்டிட தொகுதியில் நடைபெற்று வருகிறது. வரும் மே 18ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த பேரழிவை சுட்டிக்காட்டும் ஆதாரபூர்வமான ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் வரலாற்று தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இளம் தலைமுறையினருக்கு வரலாற்று உண்மைகளை எடுத்துச் செல்லும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கண்காட்சியை பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான ஆதாரபூர்வமான தரவுகள், ஒளிப்படங்கள் மற்றும் ஆவணங்களை இளையோர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு வரலாற்று பதிவாக இக்கண்காட்சியை நடாத்துவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற கண்காட்சியானது இன்று 16, 17, 18 முள்ளிவாய்க்கால் இறுதி இனப்படுகொலை 18ஆம் திகதி வரை இது இடம்பெற இருக்கின்றது. இந்த கண்காட்சியினை எங்களுடைய சமூகத்தினர், பாடசாலை மாணவர்கள் அனைவரும் இங்கு வந்து பார்வையிடலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தி நிற்கின்றது. உண்மையிலேயே இந்த இனப்படுகொலையினுடைய சுவடுகள் அனைத்தையும் உண்மையான சான்றாதாரங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இந்த சான்றாதாரங்களை உலக நாடுகளும் தங்களுடைய கருத்தில் எடுத்து தமிழ் மக்களுக்கான நீதியை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தி நிற்கின்றது. இன்றைக்கு தொடங்கி 3 நாட்கள் எமது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை நாங்கள் மேற்கொள்வதற்கான முக்கியமான நோக்கம், எங்களது வளரிளம் தலைமுறைகளுக்கு எங்கள் வரலாற்றை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாய் நமக்கு நிச்சயம் உள்ளது. எமது இன்றைய தலைமுறையானது வரலாற்றினை மறந்து போதைப் பொருட் பழக்கங்களுக்கும் ஏனைய தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கும் அடிமைப்பட்டு தங்கள் வரலாற்றினை மறந்த ஒரு இனமாக மாறிக்கொண்டிருக்கின்றனர். வரலாற்றினை மறந்த ஒரு இனம் தன் வரலாற்றை தானே சிதைத்து கொள்ளும் என்பது இங்கே நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது தற்கால அரசியல் நிலைமைகளில். அந்த வகையில் இந்த வரலாற்றினை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இங்கே 1954 தொடங்கி 2009 வரையான தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு ஸ்ரீலங்கா இராணுவத்தாலையும் அரசாங்கத்தாலையும் பிற சதிகார சக்திகளாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தியுள்ளோம். இதை நாங்கள் வரலாற்றை சரியாக கடத்துவதன் மூலமே மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வும் எங்களது தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான ஒரு நிலையான பார்வையும் நிலைபெறச் செய்யலாம். எங்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் விமர்சனம் என்னவென்றால், நாங்கள் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்று. எங்களுக்கு எதிர்ப்பான அரசியல், எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்கு தெரியாமலே இந்த அரசாங்கம் எங்கள் மீது திணிக்கின்ற போது எதிர்ப்பு அரசியல் செய்யாவிடின் எங்கள் நிலைப்பாடும் எங்கள் இனமும் காலப்போக்கில் யாரும் கேட்பாரற்று அழிந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு தெரிகின்ற இந்த தமிழ் தேசிய நிலைமை இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்தது. இப்போது தேர்ந்து கொண்டு வருகிறதால் எங்களுக்கு புரிய வேண்டும், நாங்கள் மனநிலையிலேயே இளைஞர்கள் மாற்றப்பட்டு வருகின்றனர். இளைஞர்களுக்கு அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல், ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடு இல்லாமல் ஒரு சீர்கெட்ட சமூகமாக திட்டமிட்டபடி கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கட்டியமைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயம் சீர்நிலையில் வழிபெற்று செல்ல வேண்டுமென்றால் எங்கள் வழிகளை, எங்கள் வரலாற்றை நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் கடத்த வேண்டும்.